சேவை செய்கிற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்பாலயத்தில் ஆதரவற்ற இல்லம்னு வச்சல, அந்த ஆதரவற்ற இல்லத்தில் வயசான ஆளுகளை கூட்டு வந்து நாட்டில் கஞ்சி ஊற்ற ஆள் இல்லாமல் தானே இங்கே வர்ற. அங்கே வந்து நீ என்ன ஜாதி, இவன் என்ன ஜாதி, இவங்களுக்குள்ளேயே விசாரிச்சுக்கிட்டு இவன் தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், அவன் என்ன ஆளுக. இது சேவையே கிடையாது. என்னையை பார்த்தா சேவை செய்கிற ஆளுக பூரா கடைசியில் குற்றவாளி, அதில் நானும் ஒருத்தன். அவ்வளோதான் முடிச்சு. நடக்குதா இல்லையா? 4 வீடு கட்டி கொடுத்தேப்பா, இந்த வீடியோ நல்லா இருறா. 4 குடும்பத்துக்காக அண்ணே எல்லோரும் கேட்கணும்னே. அண்ணே இருண்ணே, நான் சொல்கிறேண்ணே, அந்த அழகுமலையான் கலிஜிரி காளிமுனியா சத்தியமாக உண்மை. 4 வீடு கட்டி கொடுத்தேன் 4 குடும்பத்துக்கு. களவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்களை தான் முத நாளே வந்து அம்பட்டு வேலையும் பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த நிற்கிறாங்க களவம் சூத்தியம்பட்டி, உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி அண்ணே. நான் உண்மையை சொல்லணும்னே, 4 வீடு கட்டி கொடுத்தேன். கண் தெரியாத ஒரு குடும்பத்துக்காக ஒரு வீடு கொடுத்தேன். நான் நாடகத்துக்கு வந்துட்டேன்னே. வரும்போது 9:50க்கு பக்கத்து வீட்டில் 3 குழந்தையோடு கணவனை இழந்த தாய்க்கு ஒரு வீடு கொடுத்தேன். அந்த தாய் என் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தாங்க, கை தட்டாத, நான் சொல்கிறத கேளுங்க. ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி இந்த கண்ணு தெரியாதவர் அவ்வளோ போதையிலையும் இன்னும் ஒரு ஆள் டிரைவரான் கஞ்சா போதையில் வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர தகராறு பண்ணுறாங்கன்னு ஃபோன் வருது. அப்போ எங்கள் அப்பா அன்பாளையத்தில் இருக்கார், போய் பாருங்கப்பாண்டேன். எங்கள் அப்பா போய், ஏண்டா பார்வை தெரியாத நீ, உனக்கு 41 லட்சம் என் பிள்ளை கூத்தாடி கட்டின வீட்டில் கொடுத்தா என்னடா செய்கிற அப்படின்னா, எங்கள் அப்பாவை நீ யாரான்னு தள்ளி விட்டேன். அந்த ஆள் எங்கள் அப்பா அழுதுட்டார். நீ சேவை என்னடா செஞ்சேன், ஊருக்கெல்லாம் நீ சேவை செஞ்ச கடைசியில் குற்றவாளி, உன் வீட்டில் இருந்தால் நான் அடிமையாடான்னு கேட்டேன். அந்த கண்ணு தெரியாத ஆள் இன்றைக்கி சொல்கிறேன். எங்கள் அப்பா மனசு நொந்துட்டார். இனிமேல் சேவை வேணாமியா, யாருமே வேணாமியா, 10 ஏழை குழந்தைகளை படிக்க வையா, அது போதுமியா, நீ குற்றவாளி. இதெல்லாம் தெரியணும்னே உங்களுக்கெல்லாம். எம்கேஆர் சொல்கிறது இதெல்லாம் தெரியணும். நீங்கள் லேசு நினைக்கிறீங்க எல்லாமே. அங்கே அன்பாளையம் நடத்த லேசு கிடையாது அண்ணே. அங்கே இருக்கிற ஆள் ஊரா சாதியை பார்த்து பழகிறேன். வயசான காலத்தில் உனக்கு என்னையா சாதி, சாதி உன்னை காப்பாற்றுமா, நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட பேசுகிறது கிடையாது. 2 பெரிய ஆள் ஒரே ஜாதி இருந்தால் இங்கிட்டு சேர்ந்துக்கிறது, இங்கிட்டு தனியாக உட்காந்துக்கிறது, இதுதான் தேவையில்லை. 10 ஏழை குழந்தைகளுக்கு வண்டியை சைக்கிளை படிக்க வைக்கிறேன், உயிருள்ள வர ஏதாவது ஒன்று செய்கிறேன், எல்லோரும் நல்லா இருங்க. ஏன்னா மன வேதனை அவளை இருக்குது. பெத்த தாய் தகப்பை மன வேதனை அடைஞ்சு எங்கள் அப்பாலாம் அப்படி பார்த்ததில்லை. எங்கள் அப்பா அவளை கண் கலங்குறார். நீ இவ்வளோ தூரத்துக்கு எதுக்குடா செஞ்ச, 41 லட்சத்துக்கு அந்த வீடு கட்டியிருக்கேன், பூராமே கூத்தாடி நீங்கள் உழைச்சி 150 கொடுத்தீங்க எங்கள் அண்ணன் தம்பி காசு, இது பூராமே வீணாகாது. அதனால் பாட்டை பாடுவோம், மனசு வலிக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்கள் கம்ப்யூட்டர் காலத்துக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க வரும்போது நானாக சின்ன வயசில் கலிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடியாடுவேன். அப்போ பஸ்ஸில் 6 அடித்தாலும் இந்த பஸ்ஸுன்னு சொல்லிவிடுவாங்கடா, காலப்புள்ளா காலப்புள்ளா காலப்புள்ளான்ட்டுவேன், பிள்ளை புள்ளா